பத்தி அவர் எப்படி அடையாளப்படுத்துகிறார். அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமுடைய சந்ததியை தொடர்ந்து இந்த டைப் ஆஃப் கான்சிகரேஷன் டு சாக்ரிஃபைஸ் என்ற தலைப்பின் கீழாக நம்ம பாடங்களை பார்த்தோம். 2 ஒரு கேள்விகளை நம்ம அதன் அடிப்படையில பார்த்தோம். அடுத்து அவருடைய குமாரர்கள் பற்றிய சத்தியங்களை நம்ம தெரிந்து கொண்டோம். குமாரர்களுடைய அந்த தலைப்பின் கீழாக நம்ம பார்க்கும்போது கைகளை வைக்குதல், காளை பத்தி நம்ம பார்த்தோம். கைகளை வைக்குதல், ஆட்டுக்கடா பற்றிய பாடங்களை நம்ம பார்த்தோம். அடுத்தது அந்த ஆரோனுடைய குமாரர்கள் ரெப்ரசன்ட் நியூ கிரீச்சர் அதை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம வந்து பாடி ஆஃப் கிரைஸ்ட் ரெப்ரசன்ட் பாடி ஆஃப் கிரைஸ்ட், அந்த ஆரோடைய குமாரர்கள் கிறிஸ்துவின் சரீர அங்கங்களை அடையாளப்படுத்துகிறார்கள் என்பதையும், 2ஆம் மரணத்திற்கு அடையாளமாக இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்த்தோம், பிரித்து பார்த்தோம். அந்த 2 பிள்ளைகள், மற்ற 2 பிள்ளைகள் எப்படி இருக்காங்க. அதுக்கு அடுத்தது கைகளை கழுவுது, அவர்களை கழுவுவது பத்தி நம்ம பார்த்தோம். அந்த கழுவுதல்ல அந்த ஒரு அவசியம் நெசசிட்டி என்ன இருந்துச்சு கழுவுறதுல, அப்புறமா அந்த ஒரு சுத்திகரிப்பு பியூரிட்டி அதை பத்தி நம்ம பார்த்தோம். ரிசரக்ஷன் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பார்த்தோம். உயிர்த்தெழுதலுடைய பரிபூரணம் என்ற தலைப்பின் கீழாக பாடங்களை நம்ம பார்த்தோம். அப்புறம் நம்ம பார்க்கும்போது ஆரோன் வந்துட்டு அந்த ஒரு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது, அதை பத்தி அதனுடைய அடிப்படையில நம்ம ஒரு 5 கேள்விகள் 5, 6 கேள்விகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனுடைய அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொண்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அந்த ஒரு புல்லக் ரேம், அது வந்து அடிக்கப்பட்ட பலியிடப்பட்ட ஆட்டுக்கடா, காளை மற்றும் ஆட்டுக்கடா, அதனுடைய தலைப்பின் கீழாக கடந்த கடைசி வகுப்புல நம்ம அதை பார்த்து முடிச்சோம். ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு காளையை அடையாளப்படுத்துகிற அந்த ஒரு காளை வந்து எதை அடையாளப்படுத்துகிறது என்ற தலைப்பின் கீழாக இருக்கக்கூடிய சத்தியங்களை நம்ம இன்றைக்கு நம்ம தியானம் செய்வோம். நம்ம கிட்டத்தட்ட 30 கேள்விகள் படிச்சு முடிச்சோம். ஸோ அநேகமாக எல்லா ஒரு கேள்விக்கான பதில்களை ரொம்ப ஆழமாக தெளிவாக ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தெரிந்து கொள்வதற்கு, நம்ம புரிந்து கொள்வதற்கு எல்லாருடைய அந்த வியூ பாயிண்ட்ஸ், உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய ஒரு சஜஷன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது, பிரயோஜனமா இருந்தது. இது வரைக்கும் நமக்கு நிறைய பாடங்கள் புரிவதற்கு உதவியாக இருந்துச்சு. எல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இன்றைக்கு நம்ம காலை என்கிற அந்த அடிப்படையில அந்த ஒரு தலைப்பின் கீழாக இருக்கக்கூடிய 31வது கேள்விக்கு நம்ம வந்திருக்கிறோம். அந்த கொல்லப்பட்ட காளையின் ரத்தம் யாருக்கு செலுத்தப்பட்டது, இது எதை குறிக்கிறது என்ற தலைப்பின் கீழாக இருக்கக்கூடிய 31வது கேள்வி. இந்த கேள்வி நம்ம இன்றைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆஹ் 31வது கேள்வி யார் படிக்கிறீங்க? பிரதர் கார்த்திக் பிரதர் தான் படிக்கணுமா இருந்துச்சு. சரி, ஓகே. வேற கார்த்திக் பதில் இல்லைன்னா வேற யாராவது ஒருத்தர் படிங்க. ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆயிருக்கு, பாருங்க பிரதர்ஸ். மேகலை சிஸ்டர் படிங்க. படிக்கட்டுங்களா பிரதர்? படிங்க சிஸ்டர். கேள்வி எண் 31. கொல்லப்பட்ட காளையின் ரத்தம் யாருக்காக செலுத்தப்பட்டது, இது எதை குறிக்கிறது? 55:2. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவர் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும், அதாவது லேவியர் அனைத்து விசுவாச வீட்டாருக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை வீட்டாருக்காகவும் பாவ நிவாரணத்துக்கான சேர பண்ணி, பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய காளையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள, அது ஸ்கிரீன் தெரியல, பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய காளையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தண்ணலினால் தூபம் கலசத்தை நிரப்பி
பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக, அதாவது முதல் திரை அல்லது வாசல் நெருப்புத்தணல் பரிசுத்த ஸ்தலத்தின் பொற்பிடத்தில் வைக்கப்பட்டு அதன் மேலிடப்படும் சுகந்த வர்க்கம் படிப்படியாக இனிய நறுமணத்தை கொடுத்தது. தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக, அதாவது இரண்டாவது திரைக்கு பின்னால் நுழைந்து கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போடக்கடவன். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 3, 6, 11 13 வசனங்கள். தேங்க்யூ சிஸ்டர். அது அந்த அடிஷனல் கூட போட்டுறீங்களா? அடிஷனல் ரெஃபரன்ஸ். அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வசனம் வந்து எபிரேயர். அது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். அது கொஞ்சம் தமிழ்ல மிஸ்டேக் இருக்குது, அதை நீங்க பார்த்துக்கோங்க. எபிரேயர் போட்டுக்கோங்க. படிங்க சிஸ்டர் தொடர்ந்து. ஏன்னா இந்த வசனம் நம்ம படிச்சதுல வந்துட்டு இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருச்சு லேவியர்ல. அதனுடைய விளக்கத்தை வந்து நம்ம இந்த அடிஷனல் ரெஃபரன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். படிங்க. ஒப்புரமாக்கும் நாளில் அடிக்கப்பட்ட காளையானது இயேசுவின் மரணத்தை குறிக்கிறது. அவரது பலினால் கிடைத்த தகுதி உரிமைகள் மனுக்குலம் முழுவதற்கும் பொருந்துகின்றது. அவ்வாறு இருக்க கர்த்தரின் ஆடுகளாகிய உடன் ஆசாரியர்கள் செலுத்தும் பலிகள் ஜனங்களுக்கு பொருந்தாது. உடன் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்களானால் 1000 வருட ஆட்சியில் ராஜரீக ஆசாரிய வகுப்பாராக மாற்றப்படுவார்கள். நிழலாக பார்க்கும்போது பிரதான ஆசாரியன் தாம் செலுத்திய பலியின் தகுதியை தமக்கும் தம் வீட்டாருக்கும் பொருந்த செய்கிறார். தமக்கும் என்பதற்கு பொருள் கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிற திருச்சபையையும், தம் வீட்டார் என்பது விசுவாச வீட்டாராகிய ஞானஸ்நானம் பெற்ற இவர்கள் கிறிஸ்துவின் சரீர அங்கங்களாக ஆக முயன்று தோற்று போனவர்கள். இவர்கள் திரள் கூட்டத்தார் எனப்பட்டு ஆவிக்குரிய நிலையில் இவர்கள் கிறிஸ்துவின் சரீர அங்கங்களாக ஆக முயன்று தோற்று போனவர்கள். இவர்கள் திரள் கூட்டத்தார் எனப்பட்டு ஆவிக்குரிய நிலையில் ஜீவிப்பவர்கள். இவர்கள் மகிமையடைந்த திருச்சபையாருக்குள் தேவனுக்கு அவரது ஆலயத்தில் இரவும் பகலும் ஊழியம் செய்வார்கள். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. அருமை. இதுல பாருங்க, இந்த ஒரு கேள்வி நமக்கு ஒரு அருமையான ஒரு கேள்வி இல்ல. For whom was the blood of bullock shed? Yeah. And what did this signify? அப்படி சொல்றாரு. இந்த ஒரு காளையினுடைய ரத்தம் யாருக்காக செலுத்தப்பட்டது, அது எதை குறிக்கிறது? இது ஒரு அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கான விளக்கங்களை நமக்கு இங்க கொடுத்திருக்காரு. யார் இது எக்ஸ்பிளைன் பண்றீங்க? யாருக்கு இத? எஸ் பிரதர். எஸ் சிஸ்டர் பேசுங்க. எஸ் சிஸ்டர் பேசுங்க. கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் சகோதர சகோதரிகளுக்கு. நம்ம இப்ப பார்க்க போற கேள்வியானது question number 31. For whom was the blood of bullock shed and for what did this signify? ஸோ இந்த கேள்விக்கான பதில் பிரதர் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஆரோன் வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் போறதுக்கு முன்னாடி அவர் வந்து 2 பலிகளை செலுத்தணும். ஒண்ணு வந்து காளையோடைய பலி, பாவ நிவாரண பலி, அந்த பலியை செலுத்தணும். மற்றும் பிராம் ஃபார் தி பர்ன்ட் ஆஃபரிங். இந்த 2 பலியோட செலுத்த பிறகு தான் அவர் வந்து இதுக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆரோன் வந்து காளையை செலுத்துறது வந்து எதுக்குன்னா பாவ நிவாரண பலி. இந்த பலியானது அவருக்காக அவர் செலுத்துற ஒரு பலியா இருக்குது. மற்றும் அண்டர் பிரீஸ்ட், அவர் கீழே வேலை செய்யற அந்த ஆசாரியர்களுக்காகவும் இந்த பலியை செலுத்துறாரு. அதை எதை குறிக்கிறதுனா அவருக்கும் மற்றும் அவருடைய வீட்டாருக்கும், ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த். அது யாருன்னா லெவிடைட்ஸ்ன்னு சொல்றாங்க பிரதர். ஸோ இந்த காளை வந்து அவருக்காக அவர் செலுத்துற ஒரு பலியா இருக்குது. மற்றும் அவர் வந்து இந்த நெருப்பு தணல்களை அந்த இன்சென்ஸ் ஆல்டர்ல அந்த இதுவ போட்டுட்டு அது தேவனுக்கு முன்பாக ஒரு சுகந்த வாசனையா தேவனுக்கு முன்பாக அது கடந்து செல்லும், அந்த திரையை தாண்டி. இந்த ஒரு சுகந்த வாசையானது
அவரு அந்த மர்சி சீட் ஃபுல்லா கவர் பண்ணி அவர் சாகாத ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு அது உதவி செய்யும். அது வந்து நம்மளுக்கு வேர்சஸ்ல பிரதர் கோட் பண்றாரு. லெவிட்டிகஸ் 16, 3 and 6, 11 to 13. ஸோ அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ்ல என்ன கொடுக்குறாங்கன்னா, ஹீப்ரூஸ் 7, 26 and 27. இயேசு கிறிஸ்துவோட மரணம் வந்து இந்த ஒரு காளையோட மரணத்தை குறிக்குது. இந்த டே ஆஃப் அட்டான்மெண்ட் டேல அவருடைய பலி வந்து முழு ஒரு ஜனங்களுக்கு அது அப்ளிகபிளா இருக்குது. ஸோ இத வந்து நம்ம ஒரு டைப்ல பார்த்தோம்னா, ஹை பிரீஸ்ட் வந்து அவருடைய பலிய வந்து அவருக்கும் தன்னுடைய வீட்டாருக்காகத்தான் செலுத்துறாரு. ஸோ அவர் யார குறிக்குதுன்னா, ஹிம்செல்ஃப் யார ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, சபை, அதாவது இயேசு கிறிஸ்துவோட சரீரம். அவருடைய வீட்டார் யார குறிக்குதுன்னா, ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த் மற்றும் கான்செக்ரேட்டட் ஒன்ஸ், உடன்படிக்கை பண்ணின ஒரு ஜனங்களை குறிக்குது. இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த் இவங்க வந்து அவங்களுடைய பலிகளை செய்யறதுக்கு தவறி போனவங்க தான் யாருன்னா திரள் கூட்டம். அவங்க வந்து இந்த ஸ்பிரிட் பிளேன்லயே இருக்குவாங்கன்னு இங்க கோட் பண்றாரு பிரதர். திரள் கூட்டம் வந்து ராவும் பகலும் தேவனுக்கும் மற்றும் மகிமையடைந்த சபைக்கும் அவங்க வந்து ஒரு ஊழியம் செய்யற ஜனங்களா இருக்குவாங்க. தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். அருமை. நல்லா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நன்றி. சரி, பிரியமானவர்களே, இந்த பகுதியில் அடிஷ்னல் அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன இருந்தால் நீங்கள் பேசலாம். மற்றவர்கள் கொடுக்கப்பட்ட இந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே சகோதரி கவர் பண்ணாங்க. பிரதர் ஸ்டாலின் பேசுங்க. தேங்க்யூ பிரதர். பிரதர், ஒரு டிஃபரன்ஸ், ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ண விரும்புகிறேன். நம்ம இப்போது இந்த ஒரு கேள்வியில் படித்த இந்த ஒரு காளை பலி வந்து நம்ம இந்த ஆர்வம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு காளை பலி வந்து நம்ம பார்த்தோம். ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, நம்ம லெவிட்டிகஸ் 9th சாப்டர் லேவியராகமும் 9ஆம் அதிகாரத்தில் வந்து நம்ம எதை பற்றி பார்த்துருக்குறோம் அப்படின்னா, ஆசாரியத்துவத்தின் பிரதிஷ்டை, கான்சிக்ரேஷன் ஆஃப் த ப்ரீஸ்ட்ஹுட். அதில் வந்து ஆரோனை வந்து கழுவுவாங்க. ஆரோனை கழுவிட்டு ஆரோனையும் அவருடைய குமாரர்களையும் கழுவிட்டு காளை பலி, அதுக்கப்புறமா ரேம் ஃபார் பர்ன்ட் ஆஃபரிங், அதுக்கப்புறமா ரேம் ஃபார் கான்சிக்ரேஷன். ஸோ இந்த 3 பலிகளை வந்து செலுத்துவாங்க. அந்த இடத்துல அந்த காளையின் பலி வந்து எதை குறிச்சிச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மற்றும் சபை 2 பேருடைய பாவ நிவாரண பலியை வந்து அது குறிச்சிச்சு அந்த இடத்துல. இந்த இடத்துல இது வந்து அட்டோன்மெண்ட் டே பற்றி பேசக்கூடிய, அதாவது அந்த பாவ நிவாரண நாள் அட்டோன்மெண்ட் டே பற்றி பேசக்கூடிய ஒரு பலி பற்றி தான் இதில் வந்து பேசப்பட்டிருக்கு. இது வந்து லேவியராகமும் 16ஆம் அதிகாரம். ஸோ ரெண்டுமே வேற வேற ஒரு சம்பவம். ஸோ நிழல் பொருள் வந்து மாறும். ஏன்னா அந்த ஒரு ஆசாரித்துவத்தின் பிரதிஷ்டையில் வந்து காளை வந்து சபை மற்றும் கிறிஸ்து 2 பேரையும் குறிக்கும். இதுல வந்து லேவியராகமும் 16ஆம் அதிகாரத்துல தான் அந்த ஒரு பாவ நிவாரண பலி வந்து இருக்கு. இதுல வந்து காளை கிறிஸ்துவ மட்டுமே குறிக்கும். அருமை அருமை. வெரி நைஸ். அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி. ஏன்னா இந்த நிழல்கள் சொல்லும்போது நிழல்கள் ஒவ்வொரு அந்த ஒரு சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி அதனுடைய அர்த்தம் பொருள்கள் கூட மாறும் என்று நம்ம பார்த்தோம். இல்லை, காலை ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒன்னொன்னும் ஒரு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரே மீனிங் எங்கேயுமே வர்றதில்லை. அதனால இது சகோதரர் வந்து அதை ஒப்பிட்டு பேசிட்டது ரொம்ப சரியாக இருந்தது. நன்றி பிரதர்ஸ். வேற ஏதாவது உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்க பேசலாம். இங்க காலை வந்து நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை அதை காண்பிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னொரு பலி கூட செய்யறாரு. அது ஆடனுடைய அந்த பலி, அது சபைக்கே அடையாளமா இருக்குது. ஆனா இங்க நமக்கு ஒரு பாயிண்ட் நம்ம என்ன படிச்சோம்னா, காலை வந்துட்டு அது உலக ஜனங்களுக்காக எல்லாருக்காக அது கொடுக்கப்படுகிறது. சபைக்கு வந்து அதுல வந்து அவங்களுக்கு வந்து அதுல சம்பந்தம் இல்லை இல்லையா? அது அவங்களுக்காக அவங்களுடையது. அது அவங்க உலகத்துக்காக எது நம்ம செய்யறது இல்லைன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம செய்யக்கூடிய பலி எதுக்கு அது அடையாளமா இருக்கு? நம்மளுடைய பலிகள், அந்த ஆடனுடைய பலி.
ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, குறைவானதை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நான் நிறைவேற்றுகிறேன்னு கூட ஏற்கனவே ஒரு பாயிண்ட் நம்ம படிச்சோம். அதை பேஸ் பண்ணி கூட நீங்க சொல்லலாம். எதுக்கு இப்ப நம்ம செலுத்தக்கூடிய பலிகள் எதுக்கு அடையாளமா இருக்குது? லார்ட்ஸ் கோட்டோட சாக்ரிஃபைசஸ் அடையாளமா இருக்கு. அந்த சாக்ரிஃபைஸ் எதுக்காக அந்த சாக்ரிஃபைஸ்? புல்லக்கோட சாக்ரிஃபைஸ் வந்து வசனம் சொல்றபடி அவருக்கும் அவரோட வீட்டாருக்கும் அப்படின்னா சபைக்கும் விசுவாச வீட்டாருக்கும் இருக்கு. ஸோ சபையார் வந்து அந்த லார்ட்ஸ் கோட்டோட கிளாஸா அவங்க பலியாகும் போது அவங்க வந்து மனுக்குலத்துக்காக அந்த பலியை வந்து கொண்டு போகிறதுக்காக அவங்க பலியாக்குறாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல அவங்களோட பலி நிறைவடையும் போதுதான் கர்த்தருடைய பாடுகள் வந்து நிறைவடையுது அவங்க மூலியமாக. அதனால மில்லேனியம் ஏஜ்ல மனுக்குலத்துக்கு வந்து புதிய ஏற்பாடு வந்து தொடங்குறதுக்கு அவங்க ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்காங்க. ஓகே, சகோதரி வந்து கரெக்டா சொல்றாங்க. ஆனா வந்து அதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்ன, இப்ப நம்மளுடைய பலிகள் வந்து அது யாருக்காக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் கூட நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, பிரதி சிஸ்டர் பேசுங்க. Myself, brother. Yes, sister. Yes, brother. It's like a world blessing, brother. If you see the high priest, when he entered to the most holy place, and he'll come to the court and he will give the blessings to the in the camp, whoever there. So we are the working for sin offering, and we are going to work for the atonement and for their blessing, brother. Over. ஓகே, ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஆண்டனி சாமி பிரதர் பேசுங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஆண்டனி பிரதர். பிரதர் எஸ் பிரதர், பேசுங்க பிரதர். நம்ம செலுத்துற பலிலாம் 1000 வருஷ அரசாட்சியில உலக ஜனங்களுக்காக நம்ம செலுத்த போகிற பலின்னு தான் நாம நினைக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. பாவ நிவாரண பலி என்று அங்க சொல்றாரு. பிரியமான, இது முக்கியமான இன்னொரு பாயிண்ட் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. ஏன்னா சபைக்காக பவுல் சொல்லும்போது கூட நம்ம அது ஏற்கனவே இந்த பாயிண்ட் படிச்சோம். பவுல் வந்து என்னுடைய மாம்சத்திலே குறைவானதை சபைக்காக நான் நிறைவேற்றுகிறேன்னு சொல்றாரு. இப்போ சபைன்னு சொல்லும்போது சபைக்காக நம்ம யாரும் எதுவும் பண்ற போறது இல்லை, மற்றவர்களுக்காக. அதை 1,44,000 நம்ம பார்க்குறோம். சபைக்காக நம்மளுடைய பலிகள் இருக்குதானா? நம்மளுடைய பலிகள் சபைக்காக கண்டிப்பா இருக்கிறது இல்லை. அதாவது இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, பவுல் அந்த சபையிலுடைய ஒரு அங்கமாக இருக்கிறார். அப்ப அவர் தன்னுடைய ஓட்டத்தை அவர் வந்து முடிக்கும் போது அது சபைக்கு கிடைத்த வெற்றியாக அது காணப்படுகிறது. நாம கூட சபையில ஒரு அங்கமாக நம்மளுடைய ஓட்டத்தை, நம்மளுடைய பலியை நாம் செலுத்தும் போது அது சபையினுடைய வெற்றியாக காணப்படும். ஆனா பலி யாருக்காக தான் செய்யப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்காக, நம்மளுடைய ஓட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக நாம சில சாக்ரிஃபைஸ் நம்ம பண்றோம் இல்லையா? அதுல நிறைய அனுபவங்கள் நம்ம பெறுறோம். அந்த அனுபவம் உலகத்தின் ஜனங்களே உங்களுடைய அந்த பாவ நிவர்த்திக்கு, அவர்கள் இந்த ராஜ்யத்துல இந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு நிறைய அனுபவப்பட்டு வராங்க உலக ஜனங்கள். அவங்கள வழி நடத்துவதற்கு இந்த அனுபவங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். அது பாவ நிவாரண பலி. அதுல நம்ம பார்க்கும்போது இப்ப நம்ம செலுத்தக்கூடிய பலிகள் கண்டிப்பா அது யாருக்குமே அது மற்றவர்களுக்கு இல்ல, நமக்கு நம்ம செலுத்தக்கூடியதாக இருக்கு. நம்மளுடைய ட்ரையல்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா சபைக்காக வச்சிருக்கக்கூடிய ட்ரையல்ஸ், அதுல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லக்கூடாது. ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில அந்த ட்ரையல்ஸ் இருக்கும். தனிப்பட்ட முறையில நமக்கு இருக்கிறது அது. ஆனா அதுல நம்ம வெற்றி பெறும்போது நம்முடைய வெற்றி சபைக்கு கிடைச்ச வெற்றி. ஏன்னா ஒரு அங்கமாக போய் சேர்ந்து கடைசி அங்கம் போய் சேரும்போது அது முழுமை அடைகிறதா நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு அங்கமும் அவர்களுடைய சோதனைகள்ல அவர்கள் வெற்றி பெறுவது அது சபைக்கு கிடைத்த வெற்றியாக இங்கே நம்ம பார்க்கிறோம். அது நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ இன்னும் இங்க 2வது ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லும்போது, தன் வீட்டாருக்காக அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் கூட வந்துட்டு சரீர அங்கங்களாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். அவங்க கிறிஸ்துவ இடத்துல சரீர அங்கம் ஆவதற்காக முயற்சி செய்தவர்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுல தோற்று போயிருக்கிறாங்க திரள் கூட்டம் இல்லையா?
இப்போ சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும் இடைப்பட்ட ஒரு ஒரு வித்தியாசம் என்று நம்ம பார்க்கும்போது சாக்ரிஃபைஸே எடுத்துக்கலாமே. சாக்ரிஃபைஸ் எடுத்துக்கிட்டாக்கா அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் வந்து சபையினுடைய சாக்ரிஃபைஸ் எவ்வளவு இருக்கும், திரள் கூட்டத்தினுடைய சாக்ரிஃபைஸ் எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இது அடிஷனல் கேள்வி உங்களுக்கு. பிரதிஷா சிஸ்டர் சொல்லுங்க. Yes, brother. I try, brother. Ah. Yes, brother. If you see it, church members, we have to come like an image of a Christ. So we will try to give as much, not his, but we will try to give our sacrifice in that way. Like a bullock, zeal will be there. For them, they cannot be come to that up to the mark, brother. They will lose. That's my point. Over. ஓகே, தேங்க்யூ. சிஸ்டர் ஸ்டாலின் பிரதர் பேசுங்க. பிரதர் என்னால் சாக்ரிஃபைஸை வந்து கம்பேர் பண்ண முடியல. பட் ஒரு வித்தியாசம் வந்து சொல்கிறேன் பிரதர். சபையோடைய சாக்ரிஃபைஸ்க்கும் திரள் கூட்டத்துடைய சாக்ரிஃபைஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னா, சபை வந்து அவங்களுடைய லைஃப்பை முழுமையாக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய Very லைஃப்பை good. முழுமையாக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. திரள் கூட்டம் வந்து அவங்க லைஃப்ல ஒரே ஒரு பகுதி, அதாவது எந்த பகுதி வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கோ அந்த பகுதியை மாத்திரமே அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சபையோடைய கான்சிக்ரேஷனுக்குள்ளே தான் லைஃப் இருக்கும். திரள் கூட்டம் வந்து அவங்களுடைய லைஃபுக்குள்ள கான்சிக்ரேஷன் ஒரு பகுதியாக இருக்கும். ஓவர் பிரதர். ஓகே, அப்போ பாருங்க, இப்போ சகோதரர் சொல்ற மாதிரி, ஸ்டாலின் சொல்ற மாதிரி, இப்போ சபை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க முழுமையா அர்ப்பணிச்சிருக்கிறாங்க சொல்ல வர்றாரு. திரள் கூட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எவ்வளோ அவங்களுக்கு முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு மீதியெல்லாம் அவங்க சொந்த காரியங்களை பார்த்துருக்குறாங்க. அப்படித்தான். அப்போ வந்துட்டு திரள் கூட்டம் நம்ம போகிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு மீதியெல்லாம் நம்ம வேலைங்களை நம்ம பார்த்தா நம்ம திரள் கூட்டம் போக முடியுமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வேற யாராவது திரள் கூட்டத்துக்கு போறதுக்கு நம்ம அதான் தகுதியா? ஓகே பிரதர், ஸ்டாலின் பிரதர் சொல்லுங்க. பிரதர் லைக் எப்படின்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு திரள் கூட்டத்துக்கு கொஞ்சம் பண்ணிட்டு அது போக முடியாது. அந்த அந்த அதாவது திரள் கூட்டம்னா சபைக்கு அதுல வந்து ஸ்லிப் ஆறவங்க தான் திரள் கூட்டம். ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்லிப்பா இருப்பாங்க. அவங்க தான் வந்து திரள் கூட்டம். அப்படி பார்த்தாக்கா கொஞ்சம் பண்ணா கூட திரள் கூட்டத்துக்குலாம் போக முடியாது. ஓகே, தேங்க்யூ. வேற வேற எனி அதர் சொல்லுங்க. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னா, திரள் கூட்டமும் அவங்க வந்து ஓவர் கமர்ஸ் ஆகணும், சபையும் ஓவர் கமர்ஸ் ஆகணும். ஆனா இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு 2 டிஃப்ரென்சஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்று நேரத்துக்குள்ளாக தேவன் வந்து கருதுன நேரத்துக்குள்ளாக பலிகளை செலுத்துறதுனால சபையோட பலிகள் வந்து அந்த லார்ட்ஸ் கோட்டோட கிளாஸ்க்குள்ள போகுது. கிரேட் மல்டிடியூட பலிகள் செலுத்துறாங்க. ஆனா அவங்க நேரத்துக்கு கருதாம அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லாக் ஆகுறதுனால அந்த 10 வெர்ஜின்ஸோடைய அந்த பேரபிள் படி நம்ம பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் டிலே பண்றதுனால அவங்க வந்து திரள் கூட்டமாக்குறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, சபையார் வந்து கம்பேர் நம்ம பண்ண முடியாது யார் ஜாஸ்தி யார் கம்மி அப்படின்னு. பட் நிறைய இடங்கள்ல நிறைய வசனங்கள்ல நிறைய பேரபிள்ஸ் மூலயமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சபையார் வந்து தன்னுடைய சாக்ரிஃபைசஸ முழுமையா மனசார அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களே முன் வந்து அந்த பலிகளை செலுத்தும் போது அவங்க வந்து சந்தோஷமா மனப்பூர்வமாக செலுத்துறாங்க. ஆனா திரள் கூட்டத்தாருக்கு வந்து கர்த்தர் வந்து புஷ் பண்ண வேண்டியதா இருக்கு. வந்துட்டீங்க, கான்சக்ரேஷன் ஆயாச்சு, ஸ்பிரிட் ஆவியாலையும் ஜெனிப்பிக்கப்பட்டாச்சு, ஸ்பிரிட் பிகெட்டல் ஆயாச்சு. இப்போ இவங்க வந்து திரும்பியும் மனித ஸ்வபாவத்துக்குள்ள இருக்கிற அந்த அழைப்புக்குள்ள இல்ல அந்த ரட்சிப்புக்குள்ள கடந்து போக முடியாது. ஸோ அவங்க வந்து ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டதுனால ஆவியில பிறக்க தான் செய்யணும். ஸோ அதுக்காக அவங்கள வந்து புஷ் பண்ணும் போது அவங்க வந்து
முறுமுறுத்துட்டோ இல்ல அவ்வளவா மனசார பண்ணாத சாக்ரிஃபைசஸ்னாலதான் அவங்க வந்து திரள் கூட்டமா போகிறாங்க. ஸோ 2 எலிமெண்ட் நம்ம என்ன ஒரு டிஃப்ரென்ஸா பார்க்கணும்னா, ஒண்ணு நேரத்துக்குள்ள செலுத்த வேண்டிய பலிகள்னால அவங்க 2 கிளாஸா பிரியிறாங்க. இன்னொன்னு அவங்களோட இன்டென்ஷன் மனப்பூர்வமா மனசார நன்றியோட செலுத்துற பலிகளுக்கும் ஒரு ஒரு புஷ் ஒரு ஒரு என்ன சொல்றது ஃபோர்ஸ்னால வர மனசார வராத முறுப்போட செலுத்துற பலிகளுக்கும் வித்தியாசங்கள்ல தான் இந்த 2 கிளாஸ் டிவைட் ஆகுறாங்க நம்ம நம்புறோம். வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட். கரெக்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க அந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் நம்ம வந்து முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். ஏன்னா இங்க சபைக்கும் திரள் கூட்டம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருடைய சாக்ரிஃபைஸ் வந்து அது 100% தான் இருக்கணும். சபையாகட்டும் திரள் கூட்டமாகட்டும் முழுமையான அர்ப்பணிப்பு தான் இருக்கணும். ஆனா திரள் கூட்டம் ஏன் ஆனாங்க அப்படின்னு சொல்லும்போது சகோதரி சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சபை எப்பொழுதுமே தங்களுடைய பலியை அவர்கள் வந்து விருப்பத்தோடு செலுத்துவாங்க. அதுதான் பாருங்க, இப்ப சபைக்கும் நம்ம சபையாகிறதுக்கும் திரள் கூட்டமாகிறதுக்கும் இந்த வித்தியாசம் 2 தான். சபையார் பாத்தீங்கன்னாக்கா தேவனுக்கு ஊழியம் செய்தாகட்டும் தங்களை அர்ப்பணித்துக்காகட்டும் அந்த ஒரு கிறிஸ்துவனுடைய சரீராங்க அந்த தகுதியை பெறுவதற்காகட்டும் விருப்பத்தோடு செய்வது எல்லாத்தையுமே ரொம்ப இஷ்டப்பட்டு சந்தோஷமா விருப்பப்பட்டு எவ்வளவு வந்தாலும் அந்த என்ன மாதிரியான அந்த பாடுகள் எது இருந்தாலும் கூட ஒரு தடைகளையும் வந்து முன்னேறி போகிறது விருப்பம். சோ அது வந்துட்டு சபை. ஆனா திரள் கூட்டம் நீங்க பார்க்கும்போது ஒரு வற்புறுத்தல் நிமித்தமாக நடக்கிறது. ஏன்னா வந்திருக்கிறாங்க. அப்ப தேவன் என்ன பண்றாருனாக்கா இப்ப அவங்களும் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. இதுக்கு அவங்க அதை முடிக்கிறதுக்கு 100% ஆகுறதுக்கு வற்புறுத்த வேண்டியது இருக்குது. அதனாலதான் பிரியமானவர்களே நாம வந்து இதுல நம்ம வந்து திரள் கூட்டத்தை பத்தி படிக்கும்போது வெளிப்படுத்தும் விசேஷத்தை நம்ம படிக்கும்போது அந்த வசனங்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாரு. நமக்கு அது 9ஆம் வசனத்துல இருந்து நீங்க 17 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வசனங்களும் அது 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தும் விசேஷத்துல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாரு. அதுல காரணம் வந்து இவங்க திரள் கூட்டத்துக்கு காரணம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ரத்தத்துல தோய்த்து வெளுத்தவர்கள். அதுல சகோதரி இன்னொரு பாயிண்ட் அருமையா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது திரள் கூட்டம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஓட்டத்தை வந்து அவங்க 100% முடிக்கும் போது சபை அவங்க ஆல்ரெடி முடிவாயிடுச்சு. சபைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க மகா உபத்திரவத்துல இங்க இவங்க மாட்டிருக்கிறாங்க. ஆனா இன்னும் முடியல. ஆனாலும் கூட அது 100% அவங்க முடிக்கணும் இல்லையா? அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க அதுல மாட்டி இந்த உபத்திரவத்துல மாட்டி அதுல ரொம்ப ஒரு கஷ்டம் இருக்கு. என்ன இதுல பாருங்க, அவர்களுடைய அங்கி வந்து ரத்தத்துல தோய்த்து வெளுக்கும் அது கரையா இருக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க, சபையினுடைய அங்கி கரையா இருக்குதா இல்லையா? இப்ப திரள் கூட்டத்தினுடைய அங்கி வந்து கரையாயிட்டு அவங்க வந்து அத வெளுக்குறாங்க. சபையினுடையது கரையாயிருக்குதா இல்லையா? என்ன வித்தியாசம் சபையினுடைய அங்கிக்கும் மற்ற திரள் கூட்டத்துக்கும்? ஓகே, ஆண்டனி சாமி பிரதர் சொல்லுங்க, தென் சிஸ்டர் பிரத்யூஷா. சொல்லுங்க பிரதர். பிரதர் திரள் சபை வந்து அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அது வரைக்கும் தான், அவருக்கு வேண்டியது வரைக்கும் தான் அவர் நினைச்சு அவங்க பலி செலுத்துவாங்க. சரி. திரள் கூட்டம் ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் கர்த்தருக்கு கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கட்டும், அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு பண்ணின்னு போயினே இருப்பாங்க. ரெண்டாவது சபை வந்து எப்ப விழுந்தாலும் அப்பைக்கு அப்ப அவங்க கழுவிக்குவாங்க பிரதர். ஆனா திரள் கூட்டம் அப்படி இல்லை. திரள் கூட்டம் எப்படியும் பண்ணுவாங்க, இப்படியும் கழுவாங்க, கழுவாதும் விட்டுடுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயத்துல அவங்க தோல்வி அடைஞ்சுன்னு போவாங்க பிரதர். வெரி குட் பிரதர், வெரி குட் பிரதர், எக்ஸலண்ட். இதை பாத்தீங்கன்னாக்கா திரள் கூட்டம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த உபத்திரவத்தில் தான் அவங்க தோய்த்து வெளுக்கிறதாக நம்ம பாக்குறோம். ஆனா பிரியமான சபையினுடைய அங்கி கூட கரைகள் ஆகுது, சுருக்கங்கள் ஆகுது. ஆனா சபை என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த அந்த விருப்பம் பாருங்க, உடனடியாக அதை வாஷ் பண்ணணும். இம்மிடியட்டா போயிட்டு கிருபாசனத்துக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணி அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அந்த லிக்விட் வாங்கிட்டு தங்களை சுத்திகரிச்சுக்கிறாங்க இம்மிடியட்டா. உபத்திரவ காலத்துக்கு முன்பாகவே அவங்க கிளியர் ஆயிட்டு போயிட்டாங்க இல்லையா? அப்போ அதனாலதான் சபைக்கும் திரள் கூட்டம் உள்ள வித்தியாசத்தை நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது அவங்க எதுக்காக அங்க திரள் கூட்டம் ஆகுது, சபை எப்படி அவங்க சபையாக ஆக்குறாங்க அப்படிங்கிறது பாயிண்ட். சகோதரி மிஷ்பாக் நன்றி. ஓகே, சிஸ்டர் பிரதி சிஸ்டர் பேசுங்க.
Yes, brother. For this, நான் வந்து ஒரு point add பண்றேன், brother. How we will cleanse within an hour or within a day. So 12 o'clock complete முன்னாடி we will be trying to cleanse ourselves either 1 hour. I will quote that one reference, brother, for the great multitude and church difference. The First Thessalonians 5th chapter, brother. 5th chapter and 3rd, 4th, 5th and 8th verse, brother. May I read, brother? Yes, sister. Yes, brother. First Thessalonians 5th chapter 3rd verse. For when they shall say peace and safety, then sudden destruction cometh upon them to travail upon a woman with child, and they shall not escape. But ye, brethren, are not in darkness, and that day should overtake you as a thief. Ye are all the children of light and the children of the day. We are not of the night nor of darkness. Therefore, let us not sleep or do the others, but let us watch and be sober. For they that sleep, sleep in the night, and they that be drunken are drunken in the night. But let us who are of the day be sober, putting on the breastplate of our faith and love, and for an helmet the hope of salvation. This is the one point, brother. Idile first point in a volume 5 also, brother, page number 23. It is also talking about the church and the great multitude. In that first point, they are saying they will be in the sober, they will be in the sleeping, and they are not trimming their lamp. Why? Because they are giving the reason over here, brother, when the heart and mind was not having the word of a God. So that is the reason they will be in the sober and they will be not attentive. So that is the reason they are becoming as a great company. Like that, brother was given, brother. Over, brother. Nice, sister. Very nice. Thank you. Okay. வேற இந்த கொஸ்டின்ல வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா? Any other comments? brother Stalin பேசுங்க. பிரதர், இது சபையோடைய கான்சிக்ரேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, ரசல் பிரதர் வந்து அடிக்கடி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவார். அன்ரிசர்வ்டு கான்சிக்ரேஷன். சபையோடைய கான்சிக்ரேஷன் வந்து அன்ரிசர்வ்டு கான்சிக்ரேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவார். இந்த ஒரு அன்ரிசர்வ்டு அதுக்கான அர்த்தத்தை நம்ம பார்க்கும்போது, இப்போ நம்ம ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்ஸுலேயும் போகும்போது சீட்ஸை வந்து நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுப்போம், ரிசர்வேஷன் பண்ணி வச்சுப்போம். அதுக்கான அர்த்தம் என்னென்னா, இந்த சீட்டு வந்து எனக்கானது, இந்த சீட்டு வந்து எனக்கு சொந்தமானது, அப்படிதான் அது அர்த்தம் வரும். அன்ரிசர்வ்டு கான்சிக்ரேஷன்னா சபை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது எனக்கானது அப்படின்னு ஒரு விஷயத்தை கூட அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் வந்து டிலே இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிருவாங்க. ஓ பிரதர். வெரி நைஸ், வெரி நைஸ், பியூட்டிஃபுல் பிரதர். தேங்க்யூ. ஓகே, பிரியமான வேற ஏதாவது இருக்கா? அடுத்த கேள்விக்கு நம்ம போலாமா? மேகலா சிஸ்டர் சொல்லுங்க. தேங்க்யூங்க. இவங்க எல்லாருமே சொன்ன பதில் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 300வது பக்கத்துல ஒரு பேரால சொல்லியிருக்காங்க. ரொம்ப சுருக்கமா சொல்லியிருந்தேன். இவங்க கூட தேவனுக்கு நல்மனசாட்சி செஞ்சவங்க தான். பரம அழைப்புக்கான பரிசு பெறதுக்காக தான் இவங்க கூட போறாங்க. ஆவியினால கூட இவங்க ஜெனிப்பிக்கப்படுறாங்க. ஆனாலும் அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உலக கவர்ச்சியினுடைய காரியங்கள், மாம்ச இச்சையினால ஏற்படக்கூடிய விஷயங்கள், இது எல்லாம் கொஞ்சமா இந்த இந்த அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து சாத்தானால அவங்க கவரப்படுறாங்க. ஓரளவுக்கு அவங்க சாத்தானுடைய தந்திரங்களை சாத்தானுடைய தந்திரத்தினால அவங்க மேற்கொள்ளப்பட்டுறாங்க. அதனால அவங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பரிசு பொருளை வந்து அவங்க கவனிக்கிறதுக்கு கொஞ்சம் தவறி போயிடுறாங்க. ஆனா அவங்க தேவனுடைய தயவையும் அவங்க இழந்து போயிடறாங்கன்னு சொல்லி கூட பாக்குறோம். இன்னொன்னு, இவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, உலக சிநேகம் தேவனுக்கு பகைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா இவங்க உலக சிநேகத்துல கூட கொஞ்சம் அவங்க விழுந்து போன நிலையில தான் அவங்க இன்னமும் இருக்கிறாங்க. அதனால தேவனிடத்துல இருந்து வரக்கூடிய புகழ்ச்சியும் கனத்தையும் தேடுறத தவற விட்டுட்டு ஜனங்க மத்தியில மேலோட்டமான காரியங்களை அவங்க செய்யறதுக்கு முற்படுறாங்கன்னு சொல்லி கூட இந்த பேரால சொல்லியிருக்காங்க. அதாவது ஜனங்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த
புகழ்ச்சியை அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மனநிலைக்கு அவங்க போயிடுறாங்கன்னு சொல்லி கூட இங்க சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். அருமை அருமை. ஸோ பெரியமான இதில் பாருங்க, பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்ஸ் இதில் நம்ம நிறைய பாயிண்ட் தெரிஞ்சுட்டோம். அதில் முக்கியமாக சகோதரி மிஷ்பா சொன்னது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமாக அந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சபையார் வந்து விருப்பத்தோடு, அதாவது என்னுடைய தேவனுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நான் செய்வேன். அதுதான் அது விருப்பப்பட்டு செய்யுது. என்னுடைய தேவனுக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொன்னா, இப்ப சகோதரி மேகலை சொன்னாங்க இல்லையா, தேவனுக்கு இது விருப்பம் இல்லை, உலகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை விட்டு முழுமையாக தன்னை பிரித்துக் கொள்வது. ஏன்னா தேவனுக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, தேவனுக்கு பிடிக்காத செய்யறதே இல்லை, நோ ஆல்டர்னேட் வே, எதுவுமே தேடுறது கிடையாது. உடனே என்ன பண்றோம் கேட்டா, அதை விட்டு விலகிறது. தேவனுக்கு இது பிடிக்காத உடனே டப்புன்னு ஸ்டாப், ஆர்குமெண்டே இல்லை அதுல. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா சபை, அவங்க தான் விருப்பப்பட்டு செய்கிறது. திரள் கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் ஸ்லாக் ஆகுது நம்ம பாக்குறோம். எப்பொழுதுமே அந்த பரிசு, மேகலா சிஸ்டர் சொன்ன மாதிரி பரிசு நம்மளுக்கு கண் முன்பாகவே வச்சுட்டு ஓடணும். அதுதான் அந்த பரிசு. அந்த ஓட்ட பந்தய சாலையில் நீங்க பாத்தீங்கன்னா, ஓடுகிறவர்களுக்கு முன்பாக அந்த பரிசு வைக்கப்பட்டிருக்குமா. அது எதுக்குனாக்கா, அதை பார்த்துட்டு அவங்க அதை ரீச் பண்ணோட்டுக்காக வேண்டி அது தங்களுடைய ஓட்டத்தை வந்து துரிதமா ஓடுறது. அது கண்டிப்பா சபை செஞ்சிருக்கிறாங்க. அது நன்றி. ஓகே, வேற ஏதாவது கமெண்ட் இருக்கா? ஓகே சகோதரர்ல, தேங்க்யூ. நம்ம அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். 32வது கேள்வி. இது வந்து புது சிருஷ்டிகள், அவங்களுடைய அழைப்பை பத்தி இருக்கிறது நம்ம இங்க பாக்குறோம். இது ஒரு நல்ல தலைப்பு. அதுல ஒரு கேள்வி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விளக்கம் வந்து 6th வால்யூம்ல பேஜ் நம்பர் 79ல இருக்குது. இதுல நீங்க பார்த்தா, புது சிருஷ்டியின் ஆவிக்குரிய பிறப்போடு தொடர்புடைய மாம்சத்தின் இயல்பான பிறத்தலின் எடுத்துக்காட்டை தெளிவாக விளக்கவும். இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, எக்ஸ்பிளைன் இன் டீடைல் தி இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் நேச்சுரல் பர்த் இன் இட்ஸ் ரிலேஷன் டு த ஸ்பிரிச்சுவல் பர்த் ஆஃப் த நியூ கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இங்க கேட்கிறாங்க. இது அருமையான ஒரு கேள்வி சரிங்களா. இதுல நீங்க பாத்தீங்கன்னா, புது சிருஷ்டியினுடைய அந்த ஒரு இயற்கையான மாம்சத்தினுடைய பிறப்பு, ஆவிக்குரிய பிறப்பு, இதுக்குடைய அதுக்குடைய தொடர்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி இந்த ஒரு கேள்வி நமக்கு. யாரு படிக்கிறீங்க? அந்தோனி சாமி பிரதர் கொடுத்துருக்கீங்களா இது? ஆமா பிரதர் தான் சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, படிக்கிறது. சரி பிரதர், படிக்கிறீங்களா? ஆண்டனி பிரதர் படிக்கிறீங்களா? ஆண்டனி சுவாமி பிரதர் படிங்க. பேஜ் நம்பர்ல எது சொல்லுங்க. உங்களுக்கு புக் இருந்தா புக்ல படிங்க, இல்லைன்னா இங்க ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. புக்ல இருக்குங்களா? 32 கொஸ்டின் நம்பர் 32 பேஜ் நம்பர் உங்களுக்கு தமிழ்ல வந்து பேஜ் நம்பர் 38 32வது கேள்வி. சரி. புது சிருஷ்டியின் ஆவிக்குரிய பிறப்போடு தொடர்புடைய மாம்சத்தின்படி இயல்பான பிறப்புதலின் எடுத்துக்காட்டை தெளிவாக விளக்கவும். தேவனுடைய வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளாக அறிவிக்கிறது. பிறப்பதை அவரவர் குறித்து துல்லியமாக பின்வருமாறு இரக்கத்தினாலாவது மாம்ச சிந்தையினாலாவது புது சிருஷ்டியை சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். யோவான் 1:13. அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பை சேர்ந்த புது சிருஷ்டிகளை குறித்தும் அவருடைய தலையாகிய கிறிஸ்து இயேசுவை குறித்தும் அவருடைய உன்னத அழைப்பை குறித்தும் குறிப்பிட்டு எழுதும்போது, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த
கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுவதில்லை. எபிரேயர் 5:4 என்றும் கூறுகிறார். அவ்வளவுதானே பிரதர்? தேங்க்யூ பிரதர். கார்த்திக் பிரதர் இருக்கீங்களா? ஓகே, கார்த்திக் பிரதர் இல்லை. சரி, ஓகே. சரி, என்ன இந்த பகுதியில நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? பொதுவா இருக்குது. நீங்க யார் வேணா நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பேசலாமா பிரதர்? எஸ் சிஸ்டர், கண்டிப்பா. சுமேஷ்மா பேசுங்க. இந்த பகுதியில வந்து சில அருமையான வசன பகுதிகளை வந்து ஹைலைட் பண்றாங்க பிரதர் ராசல். அதுல வந்து யோவான் 1:13, எபிரேயர் 5:4 பிரதர் வாசிச்ச மாதிரி நமக்கு கிளியரா தேவனோட பரிசுத்த ஆவியால ஏவப்பட்டு அப்போஸ்தலர்கள் மட்டும் இல்லாம கர்த்தருடைய வாயின் வார்த்தைகளாலே நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஆவியால ஜெனிப்பிக்கப்படுதல் வந்து ஒரு மனிதனுடைய சித்தத்தினாலேயோ விருப்பத்தினாலேயோ நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. இது தேவன் சித்தம் கொண்டாலொழிய யாராலையும் அதை வந்து ஏற்படுத்த முடியாது, இல்ல தொடங்க முடியாது. யோவானுடைய வசன பகுதியில எந்த அளவுக்கு கர்த்தர் இயேசு சொல்றாருன்னா, தான் கூட அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல இருந்து ஒரு படி பின்னதான் நிக்கிறாரு. பிதா ஒருத்தவரை வந்து அழைக்காவிட்டால் அவர் வந்து இந்த அழைப்புக்குள்ள வர முடியாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹை காலிங்கா இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குல்ல. பட் அதுல முதல் படியானது என்னன்னா, தேவன் வந்து அந்த மனிதரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கணும். இந்த கணம் வந்து ஆரோனுக்கு கொடுத்த மாதிரி ஒரு மனிதன் கொடுக்கிற கணம் இல்லை, தேவனை அழைத்து கொடுக்கிற கணம். ஸோ இதுக்கு பிரதர் அழகா என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய விருப்பத்தினாலேயோ அவங்களுடைய மாம்சத்தின் விருப்பத்தினாலேயோ நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஸோ ப்ராக்டிக்கலா நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து தன்னையே ரொம்ப நற்கிரியைகள் செய்து நீதிமானா எண்ணப்படுறாங்க இந்த உலகத்துல. நான் வந்து தேவனுக்காக உகந்த காரியங்கள் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கேன், எல்லாருக்கும் நன்மைதான் செஞ்சுட்டு இருக்கேன், எல்லார் மத்தியிலையும் ஒரு நல்ல பேர் இருக்கு அப்படின்றதுனால தேவன் வந்து இந்த அழைப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. இல்லை தான் கூட விரும்பினா எனக்கு வந்து தேவனோட இந்த அழைப்புக்குள்ள வரணும் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு விருப்பம் இருந்தா கூட தேவனா அந்த அழைப்பு கொடுக்குற வரைக்கும் அது இருக்காது. சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் என்ன நமக்கு தோணுச்சுன்னா, இப்போ குடும்பத்தாருக்குள்ள நம்ம வந்து நிறைய விட்னஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில விட்னஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும், நமக்கு வந்து ரொம்ப நெருக்கப்பட்டவங்க வந்து இந்த அழைப்புக்குள்ள வந்தா நல்லா இருக்குமே, ரொம்ப நல்ல மனசு, ரொம்ப அன்பானவங்க, என்னோட எல்லா படியிலையும் இருந்து நடந்தவங்க இந்த வாழ்க்கையில, இந்த அழைப்புக்குள்ள கூட அவங்க வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஏங்குற ஒரு விஷயங்கள் இருக்கலாம். பிள்ளைகள் வந்து தன்னுடைய பெற்றோர்கள் பார்த்து ஏங்குற விஷயங்களா இருக்கலாம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நம்மளுடைய உற்றார் உறவினர் பார்த்து ஏங்குற சில விஷயங்களா இருக்கலாம். பட் இந்த எல்லா ஏக்கங்களும் ஒரு மனித ஏக்கமா இருந்து அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் என்னன்னா, இந்த விருப்பத்தினால தேவன் வந்து ஒருத்தவங்களை வந்து அழைப்புக்குள்ள கொண்டு வர போறது இல்லை. நான் விரும்புறதுனால என்னுடைய குடும்பத்தாரோ எனக்கு பிடிச்சவங்களும் இந்த அழைப்புக்குள்ள வர போறது இல்லை. நம்மளோட வேலை அவங்களுக்கு வந்து இந்த சத்தியத்தை கொண்டு போய் கொடுக்கறது உடைய நம்மளுடைய வேலை அங்க முடியுது. நம்ம வெறும் ஒரு மியர் இன்ஸ்ட்ருமெண்டா நம்மளுடைய வேலையை செஞ்சு நம்ம அங்க முடிக்கிறோம். பட் அந்த ஸ்பிரிட் பிகெட்டில் வந்து தேவன் வந்து செய்யற ஒரு காரியமா இருக்கு. அவர் பர்சனலா இறங்கி யார் யார் தன்னுடைய மகனுடைய ஹெட்ஷிப் கீழே சபையா வரணும் அப்படின்னு அவரா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. இது ரொம்பவே கனமான ஒரு விஷயமாகவும் இருக்கு, ரொம்ப தாழ்த்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. ஏன்னா பிதா நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் அழைச்சிருக்காருன்னா நம்மள நம்பி தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு நம்ம நல்ல மனவாட்டியா இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த அழைப்பு கொடுக்கும் போது நம்ம அதுக்கு எவ்வளோ உகந்தவங்களா வாழணும் அப்படின்ற ஒரு
ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேங்க்யூ. வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ. கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு அழைப்பை நம்ம பார்க்குறோம். தேவன் நம்மளுடைய தனிப்பட்ட தகுதிகளை தான் அங்க பார்க்குறாரு. நன்றி. ஓகே, வேற எனி அதர் கமெண்ட்ஸ்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கூட இல்லைங்களா? ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த ஒரு இந்த உலகத்துல நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறதுக்கு இல்லைங்களா, ஆவிக்குரிய ரீதியாக நம்ம பிறக்கிறதுக்கான அந்த ஒரு ஒரு விளக்கம், ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நம்ம இது புரிஞ்சிருக்கணும். நம்ம எப்படி தான் இந்த ஒரு அழைப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, எப்படி நம்ம அந்த ஒரு ஆவிக்குள்ளாக நம்ம பிறக்கிறோம் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட். சகோதரி யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வேற இன்னொரு விஷயம் கூட நமக்கு கொடுக்குறாரு, நீங்க அதை பேஸ் பண்ணி கூட சொல்லலாம். ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுத்துவதில்லை. ஏன்னா இங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்தது இல்லையா? அது இப்போ ஆரோன் வந்து மோசேவுடைய சகோதரனா இருக்காரு, அண்ணவா இருக்காரு. ஆகையினால இவங்க 2 பேருமே ஒரு பிளான் பண்ணி அந்த ஒரு தேவனுடைய ஊழியத்துக்கு இவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்து வந்துச்சு இல்லையா? எல்லா ஜனங்களுக்குள்ள. அப்போ தேவன் வந்துட்டு தேவன் வந்து அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவன் தான் இது தெரிந்து கொண்டா தவிர மோசே வந்து நான் செலக்ட் பண்ணல, தேவன் தான் இது செலக்ட் பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறத மோசஸ் வந்து செய்யறாரு. அப்ப அந்த நேரத்துல வந்து தேவன் இதை எப்படி வெளிப்படுத்தி காமிச்சாரு அப்படிங்கிறது அது ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் அப்படிங்கிறது. அந்த பாயிண்ட் சொல்றீங்களா யாராவது? என்ன வித்தியாசம் இருந்துச்சு மற்றவங்களுக்கும் ஆரோனுக்கும்? நம்மளுடைய செலெக்ஷன் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. இந்த வாதுமை செடி, வாதுமை தண்டு அதை எடுத்து எல்லாரும் வச்சாங்களே, நட்டு வச்சாங்க இல்லையா? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளோ என்னென்ன பொருளுங்க இருந்துச்சு? Ten Commandments, Aaron's budded rod, and manna. தேங்க்யூ. அப்ப ஆரன் அந்த பட்டர் ராடு இருக்க, அது எதை நமக்கு அடையாளமா காண்பிக்கிறது? அதுதான் நீங்க சொல்றது. ஆரோனை போல அழைக்கப்படும். ஏன்னா ஆரோனுடைய அந்த துளித்த கோல் நீங்க பாத்தீங்கன்னா அது அங்க வச்சுட்டாரு. இதுல உடன்படிக்கை பெட்டியிலேயே அது ஞாபகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மற்றவர்களுடைய அந்த ஒரு கோலுக்கும் ஆரோனுடைய கோலுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு அந்த நாள்ல? உங்களுக்கு எல்லாருக்கும் மைண்ட்ல இருக்கும் இல்லையா அது அந்த நிகழ்ச்சி? ஏன்னா ஆரோன் வந்துட்டு தேவன் தான் செலக்ட் பண்ணாரு, மோசே கூப்பிடல அப்படிங்கறத வந்து புரிய வைக்கிறதுக்காக தேவன் என்ன பண்றாருங்க, எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டெம், ஏன்னா ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு ஸ்டெம் எடுத்துட்டு போயிட்டு வாத்துமை செடி எடுத்துட்டு போயிட்டு நட்டு வைக்கணும். அது வந்துட்டு அடுத்த நாள் அது வந்து துளிர் விட்டு இருந்துச்சுன்னா ஒரே நாள்ல துளிர் இருக்கணும். அப்ப தேவன் வந்து அவர்களை அழைத்திருக்கிறாரு, தேவனுக்கு பிரியமானவர் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லையா? அதனால எல்லாருமே வந்து வச்சாங்க இல்லையா? அப்ப அன்னைக்கு என்ன நடந்துச்சு இப்ப சொல்லுங்க. ஆரோனுடைய அந்த கோல்ல மட்டும் துளிர்த்து இருந்துச்சு, இந்த ஒரு வளர்ச்சி இருந்துச்சுன்னு பாக்குறோம். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். மற்றவர்கள் தான் துளிர்க்கு இல்லையா? துளிர்த்து இருந்தது. ஆனா ஆரோனோட ராட்ல மட்டும்தான் பட்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கூட நம்ம வந்து காணப்பட்டுச்சு. ஸோ அவருடைய ராட் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராட் அப்படின்னு எல்லாருக்கும் எவிடன்ஸோட தெரியுது. வெரி குட், தேங்க்யூ சிஸ்டர். ஜூட் பிரதர் பேசுங்க.
எல்லாருக்கும் கோல் கொடுத்து அன்னைக்கு நைட்டு நட்டு வச்சு மறுநாள் காலையிலேயே அது துளிரணும், பூ விடணும்னு இருந்துச்சுங்க. ஆனா தேவன் அழைக்கப்பட்ட அந்த ஒரு ஆரோனுடைய அழைப்புல தேவன் நியமித்ததுனால அந்த இடத்துல வெறும் துளிர் மட்டும் வரலைங்க, உடனடியா பூவே விட்டுச்சுங்க. அதனால அது வந்துட்டு டைரக்டா உண்மையாவே அந்த இடத்துல இருந்து தேவன் அவரை டைரக்டா அழைக்கப்பட்டாருங்க. தேங்க்யூ. நன்றி. அருமை. இப்போ பிரியமானவர்களே, இதுல பாருங்க, இது ஆரோனை போல நீங்கள் அழைக்கப்படாவிட்டால் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு பாயிண்ட். இதுல இப்படித்தான் நம்மளுடைய செலெக்ஷன் நடக்குது. அதுல ஆரோனுடைய துளித்துக்கோள் நீங்க பார்த்தீங்கன்னா அன்றைய நாள்ல எல்லாருமே வச்சாங்க இஸ்ரேல்ல. ஆனா எல்லாருடைய கோலும் வந்து துளிர்த்து இருந்தது. அநேகருடைய கோள்கள் எல்லாமே துளிர்த்து இருந்துச்சு, துளிர் விட்டு இருக்குது. ஆனா அதுல வித்தியாசமான ஒரு சிலர் இதெல்லாம் இலைகள் கூட வந்திருக்கலாம், அப்படி இருந்துச்சா. ஆனா ஆரோன் மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா துளிர் விட்டு இலை வந்து அது மொக்கு விட்டு பூ பூத்து காய்கள் கூட வந்துருச்சு, பலன் கொடுத்துருச்சு ஒரு நைட்ல. இப்போ ஆரோன் வந்து ஒரு கோலை தான் நட்டு வச்சாரு, அது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த நைட் எல்லாம் வாட்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா எடுத்துட்டு போயிட்டு நைட்ல யாராச்சும் ஒரு துளித்த கோலை அதை எடுத்துட்டு இதை வச்சிருந்தாங்கன்னா, அதனால எல்லாம் வாட்ச் பண்ணி அது ரொம்ப பாதுகாப்பா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஆரோன் அப்படி இருந்துச்சு. அது மாதிரி பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுக்கு கூட அப்படிதான் அழைப்பு. நம்மளுக்கு இந்த அழைப்பு எப்படி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப ஆவிக்குள்ளாக நம்ம பிறக்கிறோம் இல்லையா? பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாம்சத்தின் பிறப்பு இப்ப இருக்கு பாருங்க, இந்த மாம்ச ஜீவியம். இந்த மாம்ச ஜீவியத்துல ஆரோனை போல நாம் அழைக்கப்பட வேண்டும். அப்படின்னா நாம வந்து பொதுவாகவே இது பாருங்க, இந்த வாதுமை மரத்துக்கும் வேற மரத்துக்குள்ள வித்தியாசம் நீங்க பாத்தீங்கன்னா, எப்போதுமே அது வந்து பச்சையா இருக்கும், இலைகள் பச்சையாயி அதுக்கப்புறம் வந்து அது பூ பூத்து காய்கள் காய்க்கும் இல்லையா? அதுதான் பச்சையா இருக்குது. எதை காமிக்குதுனாக்கா லைஃப், ஜீவனை பெற்றுக்கொள்வது. அதுக்கப்புறமா பலன் கொடுப்பது. இதுதான் வந்து நார்மலா எல்லாம். ஆனா வாதுமை செடியில அப்படி கிடையாது. வாதுமை மரம் நீங்க பார்த்து, அத்தி மரம், வாதுமை மரம் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பூ பூத்துரும். பூ பூத்து காய்கள் வந்துடும். காய்கள் வந்து அது பழுக்க ஆரம்பிக்கும் போது துளிர் விட்டு இலைகள் அப்படியே அந்த பழங்கள் எல்லாம் மூடிடும். இதுதான் வந்து அத்திமரமாகட்டும் இல்ல வாதுமை செடி ஆகட்டும், இது அதனுடைய சுவாபம். அப்படி அந்த மாதிரி ஒரு சுவாபம் தான் நம்மளுடைய அழைப்பு. நாம ஜீவனை பெறுவதற்கு முன்பு, பசுமை என்பது ஜீவன், பச்சையா இருக்குது, இலை பச்சையா இருக்குது அப்படின்னா ஜீவனை பெற்றுக்கொள்வது. நாம ஜீவனை பெறுவதற்கு முன்பு, அது மகிமை, அழியாமை, கனம் இருக்கட்டும், நித்திய ஜீவனாக இருக்கட்டும், அந்த ஜீவனை பெறுவதற்கு, அழியாமை என்கிற ஜீவனை பெறுவதற்கு முன்பு இந்த பூமியில இந்த பிறப்புல இருக்கும் போதே நாம பூ பூத்து காய் காய்த்து பலன் கொடுக்கிறோம். பலன் கொடுத்ததுக்கு அப்புறமா துளிர் விட ஆரம்பிக்கும், ஜீவனை பெற்றுக்கொள்வது ஆரம்பிக்கும். நம்ம அந்த பக்கம், திரைக்கு அந்த பக்கம் நம்ம பிறப்போம். இப்ப நம்ம என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனிகளை கொடுக்கணும் முதல், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு லைஃப். அதுதான் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால். அது அந்த அந்த ஒரு அருமையான ஒரு வசனத்துடைய விளக்கத்தை நமக்கு இங்க கொடுக்குறாரு. ஓகே, வேற எனி அதர் கமெண்ட்ஸ்? பிரதி சிஸ்டர் பேசுங்க. Brother, then we can think it is a fruit of a spirit, brother, like Galatians 5:22, character development. கண்டிப்பா அது எல்லாமே அதுல அடங்கிடும். எல்லாமே அதுல அடங்கிடும். ஆவியின் கனிகள்ல கண்டிப்பா அது அடங்குது எல்லாமே. மற்ற நம்ம இது கேரக்டர் டெவலப்மெண்ட்ல படிக்கிறது கூட, ஈவில் ஸ்பீக்கிங், அது சகோதர ஸ்நேகம் எல்லாம் அது கூட அதுல அடங்குது. எல்லாமே ஆவியின் கனிகள் தான். அந்த கனிகளை ஏன்னா ஜனங்களுக்கு உயிர் தள்ளுதல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஜீவன் கொடுத்துடுவாரு, லைஃப் கிடைச்சிடும். லைஃப் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணா, தேவன் விரும்புற மாதிரி நடந்து காமிக்கணும், பலன்கள் கொடுக்கணும். அது அப்படி இருக்கும். ஆனா நமக்கு இப்போ நம்ம கனிகள் இப்ப கொடுத்துடணும். கனிகள் கொடுத்தா தான் நமக்கு ஜீவன் கிடைக்கும், அந்த ஆவிக்குள் நம்ம பிறப்போம். அது வித்தியாசமா இருக்குது. அதுதான். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, பிரியமானவர்களே, நம்ம நெக்ஸ்ட் அடுத்த கேள்விக்குள் நம்ம போயிடலாம். அடுத்த டாபிக் நம்ம பார்க்கும்போது தீர்க்கதரிசி அல்லது மோசையின் வாய் என்ற தலைப்பின் கீழாக இருக்கக்கூடிய பாடங்கள். அதுல
கேள்விகள் சொல்லும்போது நமக்கு அந்த ஒரு பகுதியில ஒரு கேள்வி இருக்குது. அதனால இது கொஞ்சம் வித்தியாசமா நமக்கு இங்க குடுக்குறாரு. ஏன்னா ஆரோன் வந்து ரெப்ரசன்ட் பார்க்கும்போது, ஆரோன் வந்து ஒரு தீர்க்கதரிசி அல்லது மோசேயின் வாயை இங்க குறிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஒரு பாடம் கூட நமக்கு அருமையா இங்க குடுத்திருக்காரு. ஓகே. யாருக்கு நம்ம அலாட் பண்ணிக்கிறது? பிரதர் அது எனக்கு தான் அலாட் ஆயிருக்கு. தமிழ்ல வந்து இவங்க தாரா சிஸ்டர் வந்து படிப்பாங்க. தாரா சிஸ்டர் படிங்க. தாரா சிஸ்டர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு படிங்க. மைக் அன்மியூட் பண்ணுங்க. பிரதர் கேக்குதுங்களா? சிஸ்டர் இப்பதான் கேக்குது சிஸ்டர். பேசுங்க சிஸ்டர். படிங்க. தீர்க்கதரிசி அல்லது மோசையின் வாய். ஆவியின் வரங்களில் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறது. 1 அப்போஸ்தலர், 2 தீர்க்கதரிசி, 3 போதகர்கள் என்று கூறுகிறார். இப்பொழுதும் அப்போஸ்தலர் வரம் நம்முடைய உண்டு. ஏனெனில் அவர்களது போதனை புதிய ஏற்பாட்டில் இப்போதும் நமக்கு கிடைக்கிறது. சொல்லப்பட்டிருக்கிற அந்த போதனையை தவிர புதிதாக எந்த அறிவுரைகளும் நமக்கு தேவையில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள் மட்டுமே இருப்பதால் அவர்கள் 12 நட்சத்திரங்கள் திருசபையின் கிரீடம். அவர்கள் மகிமைப்படுத்தப்பட்ட திருசபையின் 12 அஸ்திவாரங்கள். புதிய எருசலேம். கொடுக்கப்பட்ட வேத வசனம் யோவான் 6:70. வெளிப்படுத்தல் 12:1. 21 வெளிப்படுத்தல் 14. இப்பொழுதும் தம்முடைய திருசபைக்கு போதகர்கள், தீர்க்கதரிசிகள், பல மொழி பேசும் வல்லுனர்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இருந்த போதிலும் ஆதி திருசபைக்கு அருளிய பரிசுத்த ஆவியின் வல்லமையானது அபரிபதமாக இருந்தது. அன்று அப்போஸ்தலர்கள் தாங்கள் அடுத்தவர் தலைமீது கை வைத்த உடனேயே பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஆதிக்கம் படிக்காதவர்கள் கூட பலமொழி பாஷை பேசும் வரம் தரப்பட்டது. அப்படிப்பட்ட வல்லமையான அற்புதங்கள் ஆதி கால திருசபைக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்கு தற்போது தேவையில்லை. ஆகவே அப்படிப்பட்ட வரங்களும் அளிக்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக தேவன் இயல்பாகவே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையுடைய கல்வி அறிவு பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை தெரிந்து கொண்டு தம்முடைய சேவைகளில் ஈடுபட வைக்கிறார். உலகியல் தகுதிகள் எத்தனை இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் விட தாங்கள் இருதயத்தை தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களாய் இருதய சுத்தியோடு அவருக்கு நேராக நடப்பதே அவருக்கு பிரியம். அவருடைய சுவிசேஷ பிரதிநிதிகளாய் இருக்க வேண்டும் என்று யாரை விரும்புகிறாரோ அவர்களுக்கு தமது ஆவியை நிறைவாக தந்து அவர்களுக்கு வேண்டிய தகுதிகளையும் வளர செய்கிறார். அவர்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி உதவ வேண்டுமோ அந்த சமயத்தில் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உதாரணமாக பேசுவதிலும் மிகவும் மந்தமாய் இருந்த மோசேக்கு உதவியாக ஆரோனை மோசேக்கு வாயாக அவர் தெரிந்து கொண்டார். தேங்க்யூ சிஸ்டர். பேசுறேன். எஸ் பிரதர். கிறிஸ்துக்குள் அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பேராகிராஃப்ல எனக்கு வந்து என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, இதுல வந்து முக்கியமா அதாவது இந்த சபையில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆவிக்குரிய வரங்கள், கிஃப்ட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவிக்குரிய வரங்களை பத்தி பேசுறாரு. அதுல 3 விஷயத்த வந்து இங்க குறிப்பிடுறாரு. முதல்ல வந்து அப்போஸ்தலர்ஸ், 2வது வந்து தீர்க்கதரிசிகள், 3வது வந்து போதகர்கள், அதாவது டீச்சர்ஸ். ஸோ இந்த 3 விதமான வரங்களை பத்தி குறிச்சு பேசுறாரு. முதல்ல அப்போஸ்தல் வரங்கள். ஸோ இந்த ஒரு அப்போஸ்தலர்ஸ் அப்படின்ட்டு நம்ம எடுத்துட்டாக்கா அதுல வந்து 12 பேர் மாத்திரம்தான்.
இப்போ இந்த சபையில வந்து அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அவங்க தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய ஊழியங்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த அப்போஸ்தல் அப்படின்னு எடுத்துட்டாக்கா 12 பேர் மட்டும் தான். அ அதாவது எக்ஸ்ட்ராவா வந்து யாருமே கிடையாது. அதுக்காக தான் அ சில வசனங்கள கூட சில வசனங்களோட கூட இங்க வந்து சொல்றாங்க. அதுல முக்கியமா வந்து இங்க நம்ம பார்க்கும்போது 12 நட்சத்திரம், அதுக்கப்புறமா 12 அதாவது அந்த லாம்போடைய 12 அப்போஸ்டல்ஸ், அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தல், அப்புறமா 12 ஃபவுண்டேஷன். இந்த மாதிரி நிறைய வசனங்கள் வந்து எதுக்காக எங்க பிரதர் குறிப்பிட்டார் அப்படின்னா, அப்போஸ்தல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாவே 12 பேர் மட்டும் தான். எக்ஸ்ட்ராவா வந்து யாருமே கிடையாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வசனத்த ப்ரூஃப் வந்து குடுக்குறாரு. சரி, இப்போ அப்போஸ்தலர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. ஆனா அப்போஸ்தலர்ஸ் உடைய ஊழியம் வந்து சபைக்கு வந்து முக்கியமா இருக்கு. அப்படி இருக்கும்போது, இப்போ எக்ஸ்ட்ராவா வந்து அப்போஸ்தலர்ஸ் கூட யாரும் ஆட் பண்ண முடியாது. ஸோ இது இருக்கிற பட்சத்தில பிரதர் வந்து இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போஸ்தலர்ஸ் வந்து இன்னுமே நமக்கு ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இங்க பிரதர் வந்து சொல்றாரு. எதன் அடிப்படையில அப்படின்னா, அவங்களுடைய எழுத்துக்கள் அதாவது புதிய ஏற்பாடு முழுசாவே வந்து அப்போஸ்தலர்ஸ் தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய எழுத்துக்கள் வந்து நம்ம மத்தியில இன்னுமே வந்து அப்போஸ்தலருடைய ஊழியம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கு. அப்படின்ட்டு பிரதர் வந்து இங்க அந்த ஒரு பாயிண்ட் வந்து சொல்றாரு. இது வந்து அப்போஸ்தலர்ஸ் பத்தி. அடுத்தது வந்து எந்த ஒரு வரங்கள பத்தி இங்க பேசுறாரு அப்படின்னா, தீர்க்க தரிசன வரம். தீர்க்க தரிசன வரம் மற்றும் போதகர்கள். ப்ராஃபெட் அண்ட் டீச்சர்ஸ். ஸோ இந்த 2 வரத்த குறிச்சு தான் இங்க வந்து பேசுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் யார் அப்படின்னா, சபையில இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள். அதாவது தேவன் வந்து இவங்கள வந்து சபைக்கு ஊழியம் பண்றதுக்காக தேவன் வந்து இவங்கள பிளெஸ் பண்றாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். பட் இங்க பிரதர் வந்து என்ன இங்க குறிப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா, புதிய ஏற்பாடுலாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் மேல போய் கை வைப்பாங்க. கை வச்ச உடனே இவங்களுடைய அந்த ஒரு பவர், இவங்களுடைய அந்த ஒரு ஆவிக்குரிய வரம் வந்து அவங்களுக்கும் போகும். அந்த மாதிரி பவர் வந்து பாஸ் ஆச்சு. ஆனா, நம்பளுடைய காலத்துல அந்த மாதிரி தேவன் வந்து எதுவுமே பண்றது கிடையாது. அப்டின்ட்டு சொல்றாரு. நம்பளுடைய காலத்துல அந்த மாதிரியான அற்புதங்கள் வந்து இல்ல. தேவன் பண்றது கிடையாது. அந்த மாதிரியான அற்புதங்கள் வந்து அவசியம் இல்ல. அப்டின்ட்டு தேவன் வந்து சொல்றாரு. மாறாக, இப்போ ஒரு டீச்சரையோ, அல்லது ஒரு போதகரையோ, அல்லது ஒரு தீர்க்கதரிசியோ தேவன் வந்து எப்படி செலக்ட் பண்றார் அப்டின்னா, நேச்சுரலா அதாவது இயற்கையாவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தாளந்து. இயற்கையாவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தாளந்த வச்சு தான் தேவன் வந்து செலக்ட் பண்றாரு. அப்டின்ட்டு இங்க பிரதர் வந்து இங்க சொல்றாரு. என்னதான் இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய தாளந்த வச்சு தேவன் அவங்கள செலக்ட் பண்றதா இருந்தாலும், முக்கியமா தேவன் வந்து எத பார்ப்பார் அப்டின்னா, அவங்களுடைய இதயத்தின் அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு ஹார்ட் கண்டிஷன், அந்த இதயத்தின் அந்த ஒரு நிலைய தான் தேவன் வந்து பார்த்து செலக்ட் பண்ணுவாரு. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்டின்ட்டு இங்க சொல்றாரு. அந்த ஒரு இதயத்தின் தன்மை, அந்த ஒரு இதயத்தின் நிலையை பார்த்து தான் தேவன் வந்து அவங்கள சூஸ் பண்ணி, அவங்களுக்கு தேவையான உதவிய வந்து தேவன் வந்து செய்வாரு. அப்டின்ட்டு இங்க வந்து சொல்றாரு. ஏன்னா நம்மளுடைய கேள்விக்கு முக்கியமான அந்த ஒரு தலைப்ப பார்த்தோம் அப்டின்னா, ப்ராஃபெட் ஆர் மவுத் பீஸ் ஆஃப் மோசஸ். இங்க என்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து குடுக்குறாரு அப்டின்னா, மோசஸ வந்து தேவன் சூஸ் பண்ணாரு. அவருடைய ஊழியக்காரனா தேவன் வந்து மோசஸ சூஸ் பண்ணாரு. ஆனா மோசஸ்க்கு வந்து என்ன என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்டின்னா, அந்த பேசுறதுல இருந்து அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதனால தேவன் என்ன பண்றாருன்னா, ஆரோன வந்து ஒரு ஹெல்ப்பா வந்து குடுக்குறாரு. அந்த ஒரு மவுத் பீஸா ஆரோன வந்து தேவன் மோசஸ்க்கு வந்து குடுக்குறாரு. ஸோ இத வச்சு பிரதர் நமக்கு வந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, முக்கியமா தேவன் வந்து நம்மளுடைய அந்த ஒரு ஹார்ட் கண்டிஷன், அந்த ஒரு இதயத்தின் நிலைய தான் வந்து தேவன் பார்ப்பாரு. அத பார்த்து தான் தேவன் வந்து சூஸ் பண்ணி அவருடைய ஊழியத்த வந்து நமக்கு குடுக்குறாரு. நம்மகிட்ட ஏதாச்சும் குறைவுகள் இருந்தாக்கா, கண்டிப்பா அதுக்கான உதவிய கூட தேவன் வந்து செய்வாரு. எப்படி மோசஸ்க்கு வந்து அந்த ஒரு உதவி, ஆரோன் மூலியமா அந்த ஒரு உதவிய வந்து செஞ்சாரோ, அதேபோல நமக்கும் தேவன் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து அந்த ஒரு உதவி செய்வாரு. நம்மளுடைய அந்த ஒரு ஹார்ட் கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு அப்டின்ட்டு இங்க சொல்றாரு. ஓவர் பிரதர். தேங்க் யூ பிரதர். அருமை. நல்லா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு புரிமகனே. பிரியமானவர்களே, இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் தான். ஸோ இன்னைக்கு நீங்க பாருங்க, இதுல பாருங்க நமக்கு முக்கியமா நம்ம பார்க்கும்போது, இங்க சகோதரர் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் தேவன் வந்து தெரிந்து கொள்றதுல, அதாவது தேவனுடைய அந்த ஒரு அ பிரதர் இந்த ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஃபுல்லா போட்டுருங்க. ஒருத்தர் புக் யார்ட்ட இல்லையோ அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். தேங்க் யூ. இது நீங்க ஜூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா பெருசா நீங்க ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது மேல பெருசா நீங்க பார்க்க முடியும்.
ஓகே, எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணாரு. இதுல பாருங்க, இதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த போதனைகள்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து வந்து அவர்கள் மூலமாக எல்லா போதனைகளும் நமக்கு கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்து வந்து அவரு பேசல நமக்கு இந்த ஒரு புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கை பத்தி, இல்ல கிறிஸ்டியன் லைஃப் அண்ட் டாக்டரின் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு பேசல. ஏன்னா அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஆவினால ஜெனிப்பிக்கப்படாத நிலைமையில இருந்தாங்க, ஆவி பெற்றுக்கொள்ளாத நிலைமையில இருந்தாங்க. பூமியின் காரியங்களை குறித்து நான் உலக காரியங்கள் உங்களோட பேசும்போது நீங்க புரிஞ்சுக்கலையே, ஆவிக்குரிய காரியங்களை பரலோகத்து காரியங்களை பேசினா நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்கன்ற ஒரு விஷயத்தை கூட நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆகையினால அவர் பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. அவங்க கண்டிப்பா இது வரைக்கும் நம்மகிட்ட பேசிட்டு இருக்காங்க, எழுதி வச்சுட்டு இருக்காங்க. அவர்களுடைய போதனைகள் நமக்கு போதுமானது, எல்லா தேவைகளையும் அவங்க கொடுத்துட்டாங்க. பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது கூட தேவன் கொடுத்த அறிவுகள்ல எதுவுமே நான் வந்து உங்களுக்கு மறைத்து வைக்காம எல்லாவற்றையும் நான் வெளிப்படுத்திட்டேன்னு அவர் சொல்றாரு. இதுல தேவன் தெரிந்து கொள்ளும்போது நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய இருதயத்தின் நிலை, அது சகோதரர் ஆர்மி சொன்னாரு. இதை பேஸ் பண்ணி தான் தேவன் என்ன பண்றாருன்னா நம்ம செலக்ட் பண்றாரு. இந்த இருதயத்தின் நிலை எப்பொழுதுமே பிரியமானவர்கள, நறுகுண்ட இருதயம், நம்ம அந்த ஒரு வார்த்தைகள் நம்ம படிக்கிறோம் இல்லையா, தேவனுக்கு அது பிரியமானது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இருதயத்தை பாக்குற தேவன், இருதயத்தை நீங்க நல்லா வச்சுன்னு சொல்லும்போது இருதயத்துல வந்து நமக்கு அந்த ஒரு சில நேரங்கள்ல இந்த மாம்சத்தில் நம்ம இருக்கும்போது தவறு நடக்கும்போது, ஒரு மீறுதல் நடக்கும்போது தேவன் கிட்ட இம்மிடியட்டா போகிறது, தன்னை சரி பண்ணி கொள்வது, அதுதான் அந்த இருதயத்தின் நிலை. தேவன் கிட்ட உடனே போகிறது இல்லைங்களா, அது தன்னை சரி பண்ணிக்கிறது. இதுதான் வந்து கரைகளோ ஒரு சுருக்கங்களோ ஏற்படும் போது உடனடியாக அதை சரி செய்து கொள்வது. அந்த ஹார்ட் கண்டிஷன், ஐயோ தேவனுக்கு இது பிடிக்காத அப்படிங்கிற அந்த ஒரு ஹார்ட் கண்டிஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது இருதயம் வந்து சுத்தமாக வச்சுக்கிறது இல்லையா. தேவனுக்கு இது பிரியமானது இதுதான் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பிரியமானதே எப்போதுமே செய்ய விரும்பக்கூடிய இருதயத்தின் நிலை, அதுதான் பார்க்கணும். ஏன்னா இருதயத்தை நீங்க வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இருதயத்துல வந்து எப்போதும் நல்ல சிந்தனைகள், சில நேரம் நீங்க பார்த்தீங்கன்னா இது பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பிரியமானவர்களே, அதாவது நல்லதே சிந்திக்கிறது இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா அது எங்க நம்ம கொண்டு போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு பாருங்க, தாட்ஸ், அந்த தாட்ஸ் கூட தேவனுக்கு பிரியமானதே வருமாமா. அது எவ்வளவு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது பாருங்க. அதுதான் நம்முடைய ஹார்ட் கண்டிஷன். இருதயத்தில நீங்க எதை சிந்திக்கிறீர்களோ தேவனுக்கு பிரியமானதை மாத்திரமே நான் சிந்திப்பேன் அப்படின்ற முடிவெடுத்து நீங்கள் அவைகளை மாத்திரம் சிந்திக்கும் போது தேவனுக்கு விருப்பமான காரியங்கள் எல்லாம் நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரு, நிறைய கேரக்டர் டெவலப்மெண்ட், நிறைய விஷயம் கொடுக்குறாரு, மன்னா கொடுக்குறாரு, ப்ராமிசஸ் கொடுக்குறாரு. டெய்லி படிச்சுட்டே போகிறோம் இல்லையா. சாங்ஸ் இந்த நைட் இருக்குது, எல்லாம் பாருங்க, இந்த மாதிரி கூட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒரு நாள் படிக்கும் போது இதை நம்மளுடைய சிந்தைக்குள்ள நம்ம எடுக்க எடுக்க உங்களுடைய தாட்ஸ் இருக்கு பாருங்க, எண்ணங்களுக்கு வந்துட்டு கட்டுப்பாடு இல்லை, எது வேணா வந்து போகலாம், அது நம்ம யாருமே கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அந்த எண்ணங்கள் கூட தேவனுக்கு பிரியமான எண்ணங்களாக, நம்மளுடைய சொப்பனங்கள் ட்ரீம்ஸ் கூட அது தேவனை பற்றிய காரியங்களாகவே அமைஞ்சிருமா. உலகமே டோட்டலா நம்ம வந்து செப்பரேட் ஆயிடுறோம் இல்லையா. அந்த கடல் அருகே நிற்கிறதை கண்டேன்னு சொல்றாரு. உலகத்திலிருந்து முழுவதுமாக நம்ம பிரிஞ்சு போகிறதுக்கு நம்முடைய இருதயம் ரொம்ப உதவி செய்யும். அதனால இது நல்ல பாயிண்ட். அது நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறாரு. அந்த இருதயத்துல எப்பொழுதுமே மனஸ்தாபப்படக்கூடிய இருதயம் இருக்கணும், தேவனுக்கு பிரியமானதை மாற்றம். ஏன்னா இந்த சுத்திகரித்தல் அப்படின்னு சொல்லும்போது அது மரணம் வரைக்கும் நடக்கும். அது முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வெளியில டேபர்நாக்கிளுக்கு வெளியில தண்ணி வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் கை கழுவிக்கிறோம். ஆனா ஹோலிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம சுத்திகரிக்க வேண்டியது இருக்குது. அது தேவனுடைய ஆழமான சத்தியங்கள் மூலமாக நம்மளை சுத்திகரிக்கிறோம். அந்த சுத்திகரிப்பு வந்து மரணம் வரைக்கும் நடக்கும். அப்ப அந்த சுத்திகரிப்பு நடக்கும்போது மனஸ்தாபப்படக்கூடிய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். அதுதான் ஹார்ட் கண்டிஷன். அந்த ஹார்ட்ல எப்படி மனஸ்தாபப்படுறோம், எப்படி தேவனுக்காக நம்ம நிக்கிறோம், தேவனுக்கு பிரியமானதை செய்ய எவ்வளவு விரும்புறோம், அந்த ஹார்ட், அதைத்தான் தேவன் பார்க்கிறாரு. நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய மீறுதல்களை தேவன் ஒவ்வொரு நாளுமே வந்து புதுப்பிக்கிறோம். கடந்த காரியங்கள்லாம் தேவன் வந்து அவர் பின்னாடி தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால நிகழ்காரியம் தேவனுக்கு பிரியமானதை செய்யறது, அந்த இருதயத்தை தேவன் பார்க்கிறார். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே, பிரியமான நம்மளுடைய நேரம் கடந்துச்சு. அதனால நம்ம இங்க 33 கொஸ்டின் நம்ம 33ல நம்ம நிறுத்துவோம். 34 வந்து நம்ம வரக்கூடிய வாரத்துல நம்ம தியானம் செய்யலாம். கலந்து கொண்ட பேசின எல்லாருக்குமே சபையின் சார்பாக நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுடைய ஊழியம் தொடரட்டும். அதற்கு முடிவாக, இந்த கூட்டத்துக்கு முடிவாக நம்ம ஜெபம் செய்து நம்ம முடிக்கலாம். பிரத்யூஷா சிஸ்டர் பேசுறீங்களா? பேசுங்க. Yes, brother. I have a reference, brother. Ephesians 4th chapter 11th verse, brother.
I'll read, brother. And he Yes. gave some apostles and some prophets and some evangelists and some pastors and teachers. ஸோ எனக்கு புரிஞ்ச பாயிண்ட் நான் ஒன்று ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரதர். ஆக்சுவலி மோசஸ் ஆல்சோ கேன் பி ரெப்ரசன்ட் ஆஸ் அ ஜீசஸ், வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் ராங் பிரதர். பட் சம்டைம்ஸ் இஃப் இட் இஸ் அ ஜீசஸ், வி ஆர் த பார்ட் ஆஃப் த பாடி. If you read the Ephesians, they are giving one of the body part, and he is giving the workers. The next verse, if you read it, why we become as a evangelist, why become as a prophets or apostles and all, na? The perfect of the saints for the work of the ministry, for the edifying of the body of Christ. So the Aarons, which is the one, they are making the body to be edified. So that is the reason he is a mouth of the Moses. That's a point I would like to add, brother. Over, brother. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ, வெரி நைஸ். கண்டிப்பா பிரியமானவர்களே, நமக்கு வந்து இன்னொரு வேலை கூட நமக்கு இருக்குது. அதை கூட நம்ம கூட மைண்ட்ல வைக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு சத்தியத்தை வந்து நம்ம இங்க வந்து புசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு அவருடைய சரீர அங்கமாக இருந்து நம்மளுக்கும் அந்த வேலை இருக்குது. நம்ம உடன் ஆசாரியர்களாக, அண்டர் ஷெப்பர்ட்னு சொல்றாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மளுடைய ஷெப்பர்டா இருக்கிறாரு. நம்ம அண்டர் ஷெப்பர்டா இருக்கிறோம். அவர் ஆசாரியனா இருக்கிறார். நாம் உடன் ஆசாரியர்களாக இருக்கிறோம்.